இமாலயத்தின் அமைதியான காட்டில் ஒரு முனிவன் தவம் செய்கிறான். அவர் துரோணர். சிவபெருமானின் அருளால் ஒரு வீர மகனை பெற வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் அவரின் தவமாக மாறியது. தவமுச்சத்தை எட்டிய தருணத்தில் ஆகாயமே அதிர்ந்தது. திரிசூலதாரி சிவபெருமான் துரோணரு அருள் புரிந்தார். என் அம்சமாக ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு அளித்தார். அந்த அருளின் பலனாக ஒரு குழந்தை பிறந்தது. அழுகையின் சத்தம் குதிரை கத்துவது போல இருந்தது. அதனால் அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயரிட்டார்கள். சிவாம்சமாக பிறந்தும் வறுமை அவனை விட்டு விலகவில்லை. பால் கூட இல்லாத நிலை இந்த வழிதான். அஸ்வத்தாமனின் மனதில் கோபமாக விதைக்கப்பட்டது. துரோணரின் குருகுலத்தில் உருவாகினர். அர்ஜுனன் கர்ணன் போல் அஸ்வத்தாமனும். ஆனால் அவனின் பயிற்சி மற்றவர்களை விட அதிக தீவிரமானது. குருக்ஷேத்திர போர்களம் தர்மமும் அதர்மமும் போரில் அஸ்வத்தாமன் தன் தந்தையான துரோணரை இழந்தான். அவன் அறிவை மிஞ்சும் போது அதர்மம் பிறக்கு. இரவு நேரத்தில் அஸ்வத்தாமன் செய்த செயல் ஒரு கொடிய தவறு. கோபத்தின் உச்சத்தில் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். உலகமே அழியும் அபாயம் அர்ஜுனன் எதிர்த்தான். கிருஷ்ணன் தலையிட்டார். பாவத்திற்கு தண்டனை தவிர்க்க முடியாது. கிருஷ்ணரின் தீர்ப்பு மரணம் இல்லை. ஆனால் முடிவில்லா வேதனை அமரத்துவம். அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபமாக மாறியது. இன்றும் அவன் உயிருடன் இருக்கிறான் என்று புராணங்கள் சொல்கின்றனன். சிவ அம்சமாக பிறந்தவன் சாபத்துடன் அலைகிறான். அவன்தான் அஸ்வத்தாமன்.